Taste the Daily. Hola! Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays, South India's #1 travel brand. தமிழகத்திற்கு நல்லதை செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் தான் முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அயல்நாடு சென்றிருக்கிறார். அதற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய பரிபூர்ண ஒத்துழைப்பு இருக்கிறது. வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் இதிலிருந்து என்னென்ன லாபம் தமிழகத்திற்கு வரப்போகுது என்றால், துபாய்க்கு போயிட்டு வந்தார், என்ன லாபம் வந்தது? அவர் அமெரிக்காவுக்கு செல்வதற்கு முன்பாக மத்திய அரசாங்க அதிகாரிகள், அமைச்சர்கள், பிரதமர் அமைச்சர்களிடம், குறிப்பாக ராஜ்நாத் சிங் சென்னை வந்தது, ஐயா கருணாநிதியுடைய நாணயத்தை வெளியிட்டதெல்லாம் பார்த்தால் ஏதோ ஒரு கிச்சு நடக்கிறது என்று தான் தெரிகிறது. டெல்லி திமுகவுடன் எந்த விஷயத்திலும் பாஜக ஒன்று சேராது. அவங்க என்னதான் ஜிகினா வேலை காமிச்சு சேகர் பாபு வந்து சொல்லி சனாதன தர்மை கொசு கொரோனா என்று சொல்லி உதயநிதி சொன்னாலும். ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். இப்போ எடுத்த உடனே போனோம் அப்படின்னா, தமிழக முதலமைச்சருடைய அமெரிக்க பயணம், ஏற்கனவே வந்து நிறைய பயணங்கள் போயிருக்கிறாரு. இதற்கும் போன பயணங்களால எவ்வளவு வேலை வாய்ப்புகள் வந்தது உள்ளிட்ட விஷயங்களை வந்து முதலமைச்சர் வந்து சொன்னார் அப்படிங்கறத பாக்கணும். இப்போ வந்து மீண்டும் ஒரு பயணம் வந்து சென்றிருக்கிறார், அமெரிக்க பயணம் சென்றிருக்கிறார். இதை டெல்லி ஃபர்ஸ்ட் எப்படி வியூ பண்றாங்க? முதலமைச்சரோட தொடர்ச்சியான பயணம் வந்து எதை உணர்த்துகிறது சார்? தமிழகத்திற்கு நல்லதை செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் தான் முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அயல்நாடு சென்றிருக்கிறார். அதற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய பரிபூர்ண ஒத்துழைப்பு இருக்கிறது. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, டாக்டர் ஜெய்சங்கர் அலுவலகமாக இருந்தாலும் சரி, பிரதமர் செயலகமாக இருந்தாலும் சரி, அதற்கு ஒருங்கிணைப்பதற்கு டி.ஆர். பாலு, நாடாளுமன்றத்தின் தலைவர், குழு தலைவர், அவர்தான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு வரவேற்பு அதிகமாக இருக்கிறது டெல்லி. அதையும் தவிர டி.ஆர். பாலுடைய மகன் தான் அமெரிக்காவில் ஒருங்கிணைக்கிறார், டி.ஆர்.வி. ராஜா, அந்த இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர். ஆக மொத்தம் இது டி.ஆர். பாலு குடும்பம், ஐயா மு.க. ஸ்டாலின் குடும்பம் என்று ஒரு மாறிவிட்டது தவிர மத்திய அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் வரவேற்கிறார்கள். காரணம் டீம் இந்தியா ஸ்பிரிட் என்றாங்க. எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் அயல்நாடு செல்வதில் தடக்கமே இருக்காது. அதுதான் நரேந்திர மோடி வகித்த 2014 வகுத்த ஒரு நிதிமுறை. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு மாநிலம் போட்டி கொண்டு வர வேண்டும், காம்படிட்டிவ் பெடரலிசம் என்று சொல்லுகிறார் நரேந்திர மோடி. அதை இருப்பினும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை சொல்வது போன்றும், ஏன் சில மூத்த பாஜக தலைவர்கள் சொல்லுவது போன்றும் அடிக்கடி போவதன் மூலமாக மு.க. ஸ்டாலின் தன்னுடைய ஒரு குடும்பத்துடன் அது ஒரு உல்லாச பிரயாணமாக போகிறார் என்றெல்லாம் குற்றச்சாட்டு இருந்தாலும், தமிழகத்திற்கு என்று நிதி வருவதை யாராலும் தடுக்க முடியாது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். எனினும் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தூதுவர்கள், டிப்ளமேட்ஸ் என்னிடம் சொல்லுகிறார்கள் என்றால், இப்பொழுது அமெரிக்காவில் தேர்தல் நடக்க இருக்கிறது, நவம்பர் 4 தேர்தல் இருக்கிறது. ஜோ பைடனா கமலா ஹாரிஸா தெரியவில்லை. பரபரப்பான சூழ்நிலை. இது நடுவே அந்த சான் பிரான்சிஸ்கோ, சிகாகோ போன்ற இடத்துக்கெல்லாம் ஐயா மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் சென்றால் அங்கு இருக்கக்கூடிய தமிழ்வாழ் மக்களிடம் பேசலாமே தவிர முதலீடு கொடுப்பது எப்படி? காரணம், தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி மற்றும் சாராய கடைகள், டாஸ்மாக் போன்றவெல்லாம் இருப்பதனால் நிரந்தர ஆட்சி இருந்தாலும் அது பொருளாதார ரீதியில் எப்படி சமாளிக்க முடியும் என்பதைத்தான் சில அமெரிக்க முதலீட்டாளர்கள் நம்புகிறார்கள் என்று தான் அமெரிக்காவில் பணிபுரியக்கூடிய சில தூதுவரக அதிகாரிகள் என்னிடம் சொல்லுகிறார்கள். வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் இதிலிருந்து என்னென்ன லாபம் தமிழகத்திற்கு வரப்போகுது என்றால், துபாய்க்கு போயிட்டு வந்தாரு, என்ன லாபம் வந்தது? தங்கம் தென்னரசு அமைச்சராக இருந்த போது போனார். அவர் தவிர ஆஸ்திரேலியா எல்லாம் போறோம்னு சொல்லியிருந்தாங்க. தங்கம் தென்னரசு போயிட்டு வந்துட்டாரு. அப்போ முன்னாடி இருந்த இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்ப இருந்த இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வித்தியாசங்கள் இருக்கின்றன. தமிழகத்துக்கு எது செய்தாலும் நல்லது நடந்தால் வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் இது ஒரு முதலீட்டாளர்களை ஈர்க்க வேண்டும் என்றால், தமிழகத்தில் நிதிநிலை சரியில்லை, தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, தமிழகத்தில் அந்நிய முதலீடுகள் அவ்வளவாக வந்ததாக தெரியவில்லை. இதனிடவே
அமெரிக்க அதிபர்கள் அந்த முதலீட்டாளர்கள் எப்படி வருவார்கள் என்று தெரியவில்லை. உதாரணத்திற்கு ஆப்பிள், ஐபோன், ஐபேட், மேக் போன்ற கம்ப்யூட்டர் அவங்க எல்லாம் தமிழ்நாட்டிலே அசம்பிளி செய்யறாங்க. அந்த ஐபோன் 16, 17 எல்லாம் வரப்போகுது செப்டம்பர் 7ஆம் தேதி. அவ்வளவு தூரம் முன்னடைந்த தமிழ்நாட்டிற்கு அமெரிக்க அதிபர்கள் உடனே வந்தாக வேண்டும். தொழில் அதிபர்கள் தயக்கம் காட்டுகிறார்கள். அந்த தயக்கத்தை போக்குவதற்குத்தானோ உறுதிமொழி அளிப்பதற்குத்தானோ என்னமோ மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் போயிருந்தார், அமெரிக்கா சென்றிருந்தாலும் அதன் மூலமாக என்னென்ன நடக்கும் என்று தெரியவில்லை. இது இருப்பினும் வினோத், அவர் அமெரிக்காவுக்கு செல்வதற்கு முன்பாக சில மத்திய அரசாங்க அதிகாரிகள், அமைச்சர்கள், பிரதமர் அமைச்சர்களிடம், குறிப்பாக ராஜ்நாத் சிங் சென்னை வந்தது, ஐயா கருணாநிதியுடைய நாணயத்தை வெளியிட்டதெல்லாம் பார்த்தால் ஏதோ ஒரு கிச்சு 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 நடக்கிறது என்று தான் தெரிகிறது டெல்லி. இது ஒரு அயல்நாடு பிரயாணமாக இருந்தாலும் 3 மாதங்களாக இதற்கு தயார் செய்தார்கள். 1 மாசம் இல்ல, 2 மாசம் இல்லை, 15 நாள் இருக்கு போறாரு. 1 நாள்ல 2 நாள் இல்ல, எத்தனையோ கோஆர்டினேஷன் பண்ணணும். மாநில அரசு ஒன்றும் பஞ்சிக்க முடியாது, மத்திய அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. அந்த இணக்கத்திற்குத்தானோ என்னவோ மு.க. ஸ்டாலின் தேநீர் விருந்து கவர்னர் மாணிக்கு போனது, நாணயம் வெளியிட்டது, முருகன் கோவில் விழா, இதெல்லாம் ஒண்ணு வச்சு பாத்தீங்கன்னா ஒரு டாட்டா போட்டீங்கன்னா ஒரு வளர்ச்சிங்கன்னா ஏதோ ஒரு கிச்சு கிச்சு நடப்பதாகத்தான் தெரிகிறது அரசியல் ரீதியாக. சார், அதற்கு அந்த சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இப்ப பார்த்தோம் அப்படின்னா திமுகவுடைய எம்பி ஒருவர், அவர் சம்பந்தமாக அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அவருடைய சொத்துக்கள் முடக்கம் அப்படிங்கிற அறிக்கை விவாத பொருளாக மாறி இருக்கிறது. அதுக்கு முன்பாக செந்தில் பாலாஜி அவர் விடுதலை ஆவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஏன்னா மணிஷ் சிசோடியா, அதுக்கப்புறம் இப்போ கவிதாவுடைய விடுதலைக்கு பிறகு இவருடைய விடுதலையும் சாத்தியமாகுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த 2 விவகாரம் பத்தின உங்களுடைய பார்வை சார்? 2-3 குறிப்புகள். அதை ஒரு லைன்ல சொல்லணும்னா, செந்தில் பாலாஜி கூடிய விரைவில் விடுதலை செய்யப்படுவார், ஜாமீன் கொடுத்து விடுவார்கள். காரணம் பெயில், ஜெயில், இதை பற்றி விளக்கமாக சொல்லி இருக்கிறார்கள். PMLA ஆக்ட்ல கூட ஜெயில் இஸ் நாட் a necessity, பெயில் இஸ் a necessity என்றெல்லாம் நீதிபதிகள் கூறுவதை பார்த்தால் செந்தில் பாலாஜிக்கு விடுதலை கிடைக்கும். இருப்பினும் நல்ல வழக்கறிஞர்களை வைத்தால் கிடைக்கும். 1. 2வது, ஜெகத் ரட்சகனை பற்றி தாங்கள் குறிப்பிட்டீர்கள். பல வரி மோசடிகள் செய்தாம், அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. சில 100,000 கோடி ரூபாய்கள் ரெய்ட் நடந்திருக்கு. எனினும் இதில் ஜெகத் ரட்சகனை கைது செய்ய மாட்டார்கள், வரி கட்டிவிட்டால் சரியாது. அவர் 89 கோடி 15 நாள் கட்டிடுவார், அவருக்கு என்ன போச்சு. ஆனால் இதன் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள், அவர்களுடைய மகன்களும் இதே மாதிரியான என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் சிக்கி தவிக்கிறார்கள். ஒரு அமைச்சருடைய மகன் முன்னாள் MP, இன்னொரு அமைச்சருடைய மகன் இப்பொழுது தற்பொழுதைய அமைச்சர். அது ஒரு சர்ச்சையில் இருக்கக்கூடிய அமைச்சர், ரஜினிகாந்துக்கு மிக பிடித்தமான அமைச்சர். அவருடைய மகன், அவனுக்கும் அந்த மகனுக்கும் ஒரு வரி கொட்ட வேண்டிய நோட்டீஸ் கூடிய விரைவில் வர இருக்கிறது என்று தான் கேட்கிறேன். ஆக மொத்தம் ஜெகத் ரட்சகன் உள்பட 3 திமுக எம்பிக்கள் அபராதம் செலுத்திவிட்டு வெளியே வந்து விடலாம். இதுல கூட ஏதோ கிசுகிசு இருக்குங்க. ஏன்னா ஜெயிலுக்கு போகாத வெறும் ஃபைன் கட்டுறதுங்கிற கிளாஸ் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அதான் ஏதோ சம்திங் ஹேப்பனிங் சார். அது அரசியல் ரீதியாக என்ன நடக்குன்னு தெரியலைங்க. இவங்களெல்லாம் போன 2வது முறையாக முதல் பிரதமர் அமைச்சராக வந்த நரேந்திர மோடி ஊழலை ஒழிப்பேன் என்றெல்லாம் சபதம் காட்டியவர் பரபர என்று இருந்த சூழ்நிலை போக நானே தங்களுடைய விவாதத்தில் சொல்லி இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது அதற்கு ஒரு ஸ்லோ டவுன் ஆயிருக்கிறது, தர இறக்கம் செய்யப்படுகிறது அந்த விரைவு நிகழ்வுகள் எல்லாம். அதிலிருந்து அரசியல், ஏன்னா இப்ப ஜெகத் ரட்சகனை ஃபைன் பண்ணி விட்டுடலாம், துரைமுருகன் மகனோ அல்லது பொன்முடி மகனோ இவங்கெல்லாம் விட்டுவிடலாம். ஆனா ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்ததுன்னா அது எங்க ஃபைன் கட்டி விடணும்னு சொல்றாங்க. என்ன இந்த மத்திய அரசாங்கத்துடைய நிகழ்வுகளை எல்லாம் 5-6 புள்ளிகளை வைத்து பார்த்தால் ஏதோ கொஞ்சம் கசகசப்பு கிசுகிசுப்பு இருக்கிறது. இனி இனிப்பு வருமா தெரியுது, ஒண்ணு புரியல.
இல்ல அதுக்கு ஒரு கூட்டணி கட்சி அப்படிங்கிறது, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கா? ஏன்னா வந்து தனிப்பட்ட மெஜாரிட்டி பாஜகவுக்கு இல்லை அப்படிங்கறதாலேயே வந்து அவங்க சில விஷயங்களை செய்ய தயங்குகிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா? அப்படி ஒண்ணும் தோணல. அப்படி தோணலைங்க. நரேந்திர மோடி செங்கோட்டையிலிருந்து பேசும்பொழுது கூட ஆகஸ்ட் 15 அதே சூழலைத்தான் உரைத்தார். விடப்போவது இல்லை என்றெல்லாம் சொன்னாங்களே. ஏன் நரேந்திர மோடி தளர்ந்து போகிறார்? திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு பாசம் இருப்பதாகத்தான் தெரிகிறது. ஏன்னா மீதி எல்லா சீஃப் மினிஸ்டரும் ஓட வர்றாருங்க. மம்தா பானர்ஜி ஆகட்டும், இந்த ஹேமந்த் சோரன் ஆகட்டும், உத்தவ் தாக்கரே ஆகட்டும், ஈவன் ராகுல் காந்தி ஆகட்டும். ராகுல் காந்தி ட்வீட் பண்றாரு, எங்க வீட்டுக்கு ஈடி வரப்போகுது ராத்திரி 2:15 ட்வீட் பண்ணாரு. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. அந்த ட்வீட்டை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே சொல்றாரு, எங்க வீட்டை வந்து நான் கதை தாப்பா போடல, டீ கொடுக்கிறவான்னு அவரே சொல்றாரு. ஆக மொத்தம் அந்த பயம் இருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த பயம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சோ இப்ப இது அடுத்த கட்டமா எப்படி நகரும் நினைக்கிறீங்க சார்? ஏன்னா வந்து இப்போ தேர்தல் கூட்டணி அளவுக்கு போகுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கருத்து சொன்னாங்க. ஆனா நீங்க அது இல்லைன்னு மறுத்துட்டீங்க. அந்த மாதிரி எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. திமுகவுடன் எந்த விஷயத்திலும் பாஜக ஒன்று சேராது. அவங்க என்னதான் ஜிகினா வேலை காமிச்சு சேகர் பாபு வந்து சொல்லி சனாதன தர்மை கொசு கொரோனா என்று சொல்லி உதயநிதி சொன்னாலும், அதனால் காங்கிரஸ் 5 மாநில தேர்தலில் மத்திய பிரதேசத்தில் தோல்வியுற்றாலும் அதை தமிழ்நாட்டை என்கிட்ட சொன்ன பொழுதும் கூட நான் அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது அந்த சேகர் பாபு நடத்திய விதங்கள், பழனியில் உலக மகாநாடு நடத்தினாலே அதுல என்னங்க ஒரு புள்ளி இருக்குதுங்க, அதுல ஏதோ பொடி இருக்குதுங்க. அது போக போக வெளில வந்துடும். அது வராது. இந்த சமூக வலைதள நாட்களில் சோசியல் மீடியா ஆக்டிவா இருக்கிறதுனால அவங்க செய்யறதெல்லாம் டக்கு டக்குன்னு வெளில வந்துடுறது. திரைமறைவில் என்ன நடக்கிறது? அலையன்ஸ் இல்லாம சொன்னாங்க. தாங்கள் கூட்டணி ஆட்சி என்று நரேந்திர மோடியை குறை கூறுகிறீர்கள் வினோத். ஆனால் தமிழகத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் ஐயா கூட ஆட்சி கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெரும்பான்மையில் வந்ததாக தெரியவில்லை. அதிமுகவிலிருந்து வந்த 8-9 பேர்கள் கொண்டு வந்த 30 எம்எல்ஏக்கள் மூலமாகத்தான் அதற்கு பெரும்பான்மை கிடைத்ததே தவிர திமுகவிற்கு என்று 2021 பார்த்தால் 85 சீட் கிடைக்கலீங்களே. அதைத்தானே எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். எங்களிடம் இருந்து 8 அமைச்சர்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் மூலமாக 20-25 எம்பிகளை அதிகமாக பெற்று 125 சீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னா சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் என்பதுதான் ஒரு கல நிலவரம், தற்பொழுது உள்ள கல நிலவரம். இப்பொழுது ஆகஸ்ட் மாதம் 29 வியாழக்கிழமை காலை இது மாதிரி தான் விவரிக்க முடியும். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச்.